ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸை சுற்றி வரக்கூடிய புட்டாஸ் ஒர்க்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது கர்தானா வச்சு நம்ம போடுற சில புட்டாஸ். ஒரு சில கிளிப்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா வகையான புட்டாஸுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நான் செயின் ஸ்டிச்சை எப்படி கொண்டு போய் எப்படி நான் புட்டாஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். செயின் ஸ்டிச் கொண்டு போய் அப்புறம் அந்த பீட்ஸை கோர்த்து லாஸ்ட்டாக கொண்டு வந்து ஒரு முடிச்சு தான் போடுறேன். ஒன்றுக்குமே நான் முடிச்சு போடலை. இப்போ இது ரவுண்டு, நடுவில் 3mm பீட்ஸ் 2mm பீட்ஸ் வச்சு சுற்றி சுகர் பீட்ஸு. லாஸ்ட்டாக ஒரு என் நாட். இப்போ அதை சுற்றி 3 புட்டாஸ், 3 லைன் வர மாதிரி புட்டாஸ். செயின் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு என் நாட். இப்போ 2mm பீட்ஸில் எப்படி ஃப்ளவர், அதாவது சுற்றி ரவுண்டாக கொண்டு வர அந்த புட்டாஸ் போடுறது. இதில் நான் காட்டியிருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற புட்டாஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கிற புட்டாஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இது திலகம் ஷேப் புட்டாஸ். நடுவில் ஸ்டோன் வரும். நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் ஸ்டிச்சை நான் எப்படி கொண்டு போய் எப்படி கொண்டு வரேன், அந்த ஷார்ப்னஸ்க்கு என்ன மாதிரி பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் நல்லா நுணுக்கமாக பாருங்கள். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதுக்கப்புறம் உங்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் நல்லாவே ட்ரைன் ஆகிட்ருப்பீங்க. நுணுக்கமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் 2 பீட்ஸ் 1 பீட், அதுக்கு மேலே நான் சுகர் பீட்ஸை சேர்க்கலை. இப்போ குந்தன் ஸ்டோன், அதை சுற்றி கோதுமை பீட்ஸ். இந்த பீட்ஸ் எல்லாமே நான் உங்களை வாங்க சொல்லலை பேசிக்காக, பட் இது எல்லாமே அந்த இது சுகர் பீட்ஸ் அண்ட் 2mm பீட்ஸ் எப்படி கோர்த்திங்களோ அதே மாதிரி தான் வரும். அதனால தான் உங்களுக்கு அது மட்டுமே போதும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போதோ ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போதோ வேணும்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த திலகமில் கீழே 3 லேயர்ஸ் வரும் இல்லையா, அது எப்படி போடுறேன், எப்படி அந்த செயின் ஸ்டிச்சை கொண்டு போய் எப்படி ரிவர்ஸ் அந்த புட்டாஸை கொண்டு வரேங்கிறத பாருங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் முடியும். ஒன்றுக்குமே நீங்கள் என் நாட் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ ஒரே என் நாட்டில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ இது ஜர்தோசி. ஜர்தோசிக்கு ஜர்தோசி நீடில் தான் யூஸ் பண்ணணும். ஜர்தோசி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் ஜர்தோசி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக சிட்டிங் பொசிஷனில் இருக்கிற ஒரு புட்டாஸ். அவ்வளோ, இது மேலே வரும் முடிச்சு.